நம்ம ஊரில் அப்பப்போ இந்த உணவு பாதுகாப்பு துறையில் ரெவல்யூஷனரியாக சில திட்டங்கள் கொண்டு வருவாங்க. அப்படி ஒன்று தாங்க நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுங்களா? 2 வயதுக்கு கீழே குழந்தைங்களுக்கு தயாரிக்கப்படும் உணவுகள், இந்த ஃபார்முலா பவுடரு, பேபி ஃபுட்டு, பேபி சீரியல் இந்த மாதிரி இது எல்லாத்துலேயுமே சர்க்கரை எந்த வடிவத்துலேயும் துளியும் சேர்த்தக்கூடாதுன்னு ஒரு திட்டம் கொண்டு வரதா இருக்காங்க. இன்னும் நடைமுறைக்கு வரல, பட் ப்ரப்போசலில் இருக்குது. ரொம்ப நல்ல விஷயங்க. பொதுவாகவே உலக அளவில் உலக சுகாதார நிறுவனம், அனைத்து இந்திய குழந்தை நல சம்மேளனம், அப்புறம் அமெரிக்காவோட குழந்தை நல சம்மேளனம், ஏஏபி, ஐஏபி, இது எல்லாமே 2 வயது கீழே குழந்தைங்களுக்கு டைரக்ட் சுகர் பெருசாக சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறது தாங்க ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பேபி ஃபுட்டில் கரண்ட் கைட்லைன்ஸில் 20% வரைக்கும் சர்க்கரை சேர்க்கலான்னு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அதனால் சர்க்கரை சேர்த்துட்ருக்காங்க. மக்களோட இப்போ சமீபத்தில் எதிர்ப்புனால சர்க்கரைக்கு பதிலாக வேறு வகையான சர்க்கரை, அந்த மாதிரி வேறு மாற்று சர்க்கரைகளும் சேர்த்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த புது விதிமுறைக்கு கீழே சர்க்கரை, இந்த நார்மல் சுக்ரோஸு, ஃப்ரக்டோஸு, இல்லை வேறு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் எதுவுமே 2 வயதுக்கு கீழே சேர்க்கக்கூடாது. இயற்கையாக பாலில் இருக்கக்கூடிய அந்த லாக்டோஸுங்கிற இயற்கை சர்க்கரை தவிர வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு தான் இருக்காங்க. இது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ரொம்ப அருமையான திட்டமாக இருக்குங்க. 2 வயது கீழே குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய உணவுகளில் இது கட்டாயம் கொண்டு வரணும். இது எல்லாம் ஓகே. ஆனால் இதில் 2 விஷயம் என்னுடைய வேண்டுகோள். ஒன்று, நிறைய சமயம் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த சர்க்கரை தடை பண்ணால் சர்க்கரையே இல்லைன்னு சொல்லக்கூடிய மால்டோடெக்ஸ்ட்ரின், மால்டிட்டால் அந்த மாதிரியான டெரிவேட்டிவ்ஸை நிறைய சமயம் ஆட் பண்ணிடுறாங்க. அது கொஞ்சம் சிக்கல் இருக்குங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இன்னொன்று, இதில் மட்டும் தடை பண்ணது பார்த்தாமல் குழந்தைங்க காமனாக 1 வயசு 1.5 வயசில் பிஸ்கெட்டு அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது 2ஐயும் கொஞ்சம் எஃப்எஸ்எஸ்ஐ யோசிச்சாங்கனாலும் நல்லாயிருக்கும். பட் வரவேற்கத்தக்க ஒரு திட்டம். ஸோ எப்படி நடைமுறைக்கு வருதுன்னு பார்க்கலாம்.